கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கோடீஸ்வரனான ஒரு தகப்பனார் திடீரென்று ஒரு விபத்தில் அவர் இறந்துட்டார். த்ரோட் கொஞ்சம் கண்டினியூவாக ப்ரேயர் நடத்துறதுனால அப்படி தொண்டை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ அவங்க வீட்டில் நிறைய ரொம்ப காஸ்ட்லியான கார். அந்த பிள்ளைகளை பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. திடீரென்று ஒரு நாள் அவர் ஒரு விபத்தில் அவங்க அப்பா இறந்துட்டார். அந்த குடும்பம் அவ்வளோ வசதியான குடும்பம். ஆனால் அவருடைய பிஸ்னஸில் ஒரு 2-3 பார்ட்னர்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாருமே இவர் இறந்த உடனே அந்த மனைவி அந்த பிள்ளைகளுக்கு எதையுமே காமிக்காமல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவங்களே எடுத்துட்டு அந்த குடும்பத்தை தனியாக விட்டுட்டாங்க. ரொம்ப பெரிய ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ரொம்ப பாடுபட்டாங்க. இப்போது ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்பாக அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எதிர்பார்க்குறாங்க. அப்போ ஒரு வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு தகப்பன் அந்த வீட்டை விட்டு போகிறது அப்படின்றது அவ்வளோ சுலபமானதே அல்ல. அதுவும் இவ்வளோ பெரிய ஊழியத்தை அவங்க கையில் கொடுத்து ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் அதில் ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, அதில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இல்லாமல் அதை அப்படியே அந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ணி இன்னைக்கு உலக அளவில் கொண்டு போய் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற நபர்களுக்கு சோதனைகள் வந்தால் அவங்களால நிற்க முடியாது. அதுக்கு சில நேரத்தில் காரணமும் இருக்காது. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்குமே தவிர ஒரு தீமை இருக்கவே. என் வாழ்க்கையில் ஆண்டவர் தீமை செஞ்சிட்டாரோ, தீமை நடந்துருச்சோ, நான் இப்படி நினைக்கலையே. பைபிள் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் இல்லவே இல்லை, நீங்கள் எனக்கு அது நன்மைன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பாஸ்டர், அது தீமை தான். என் பிள்ளைக்கு இப்படி ஆனது நன்மையா, என் குடும்பத்தில் இப்படி ஆனது நன்மையா? இல்லை, சில நேரத்தில் ஆண்டவருடைய வழிகளை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, நம்ம அறிஞ்சிக்கவே முடியாது, நமக்கு அது தெரியாது. ஏன் அப்படின்னா நம்முடைய மூளை ரொம்ப சின்னது, அவர் ரொம்ப ஆழமுள்ளவர். அவர் 2000 வருஷத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறத யோசிக்கிறவர். ஆனால் நம்ம 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது கூட நம்மளால் யோசிக்க முடியாது. அதனால் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் என் வாழ்க்கையில் நான் இப்பொழுது கடந்து போகிற பாதை எனக்கு தீமையாக முடிஞ்சிருமோ, இது ஆபத்தாக முடிஞ்சிருமோ, இல்லை ஆண்டவர் எனக்கு தீமையை அனுமதிச்சிட்டாரோ அப்படின்னு யார் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்குறவங்க நினச்சிட்டு வந்தாலும் நான் நம்புகிறேன், இல்லவே இல்லை. இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு கொடுக்கப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஒரு நாள் அன்றைக்கு பாஸ்டர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஃபேமிலி இருந்த துக்கம் ரொம்ப பெரிய துக்கம்தான். திரும்ப எழும்புவோமா, திரும்ப கட்டப்படுவோமா, திரும்ப என்ன ஆகும், எப்படி போகும், யார் தான் நடத்துவா, கீழ்ப்படியுமா, என்னென்னமோ ஆயிரக்கணக்கான யோசனை. நான் நம்புகிறேன் இந்த திருச்சபையில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான யோசனை உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கலாம். ஆனால் இன்று நம்முடைய கண் எதை பார்க்குது அப்படின்னா, அக்காலத்து பாடு இன்னைக்கு வெளிப்பட்ட இந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இதே நாள் உங்களுக்கும் கர்த்தரே தருவார். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் கண்கள் பார்க்கும். இங்கே திருச்சபைக்கு ஒரு வயதான ஒரு தாயார்,
ஒரு 21 நாட்கள் உபவாச ஜெபம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த 21 நாள் உபவாச ஜெபம் நடக்கும்போது ஒரு 4 நாளில் அவங்க பலிபீடத்தை வந்து எல்லாரும் ஜெபிக்கிறதுக்காக எல்லாம் வந்து நின்னாங்க. ஆனால் இந்த அம்மா மட்டும் ரொம்ப சத்தமாக ஓன்னு அழுதாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாரும் அவங்கள திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. சரி, நான் உடனே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், சரி பக்கத்தில் போய் இந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணி நம்ம அனுப்பிடுவோம், ஏன்னா அவங்க ரொம்ப அழுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் போய் நின்று அவங்க தலை மேலே கையை வச்சு, அழாதீங்கம்மா அழாதீங்க, என்ன பிரச்சனை, அவங்களுடைய அழுகையை என்னால் நிறுத்தவே முடியல. அப்போ வந்து ஒரு சேர் கொண்டு வர சொல்லி அந்த சேரில் அம்மா உட்கார சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு அவங்க பக்கத்தில் போய், ஏன் இவ்வளவு அழுறீங்க? இல்லை பாஸ்டர், எங்கள் வீட்டில் இருக்கிற கணவனார் உடல்நிலை சரியில்லாதவர், 3 பிள்ளைங்க, ஒரே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், 1 வருஷம் புருஷனோட வாழ்ந்தா, ஒரு குழந்தை இருக்குது, திடீர்னு அவங்களுடைய கணவனார் வந்து வீட்டில் அனுப்பி விட்டார், இப்போ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆக போகுது. நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், அங்கே போய் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னன்னு கேட்டேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், உடஞ்சி போன பாத்திரத்தை இனி ஒட்ட வைக்க முடியாதுமா, நீ விட்டுரு, இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னாரு. நான் எப்படி வாழ்வேன், எப்படி அந்த இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், இந்த குழந்தைய நான் வச்சு எப்படி பார்ப்பேன், என்னால் ஒன்றுமே முடியல அப்படின்னு ஓன்னு அழுதாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு 3 நிமிஷமே போதும்மா, இன்னும் இத்தனை நாள் இருக்குல்ல, ஒன்று பண்ணுங்க, இந்த ப்ரேயருக்கு தொடர்ந்து நீங்கள் வந்துருங்க, ஆண்டவர் கண்டிப்பாக. உடனே அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கடைசி வாய்தான், கடைசி பிரிய போகிறாங்க. வக்கீல் பேசி பார்த்தாரு, ஜட்ஜே எங்கள் பிள்ளையினுடைய அழகை பார்த்து ஜட்ஜே அவங்க 2 பேரையும் முன்னாடி உட்கார வச்சு பேசினாரு, ஆனால் அந்த பையன் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டான். நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் ஏன் துக்கப்படணும், கண்டிப்பாக கர்த்தர் செய்வேன். அப்போ வந்து அவங்க வந்து சர்ச்சுக்கு வந்தாங்க. திடீர்னு 4 நாளில் அவங்க காணோம். எனக்கு ஒரே பதட்டம், சே என்ன ஆச்சோ தெரில, ஒருவேளை ஏதாவது ஃபெயிலியராக முடிஞ்சிருச்சோ அப்படின்னு யோசிச்சே இருக்கிறேன். ஒரு ஃபோன் வந்துருச்சு, பாஸ்டர் என் கணவனார் வந்து மருந்து வாங்குறதுக்காக வெளியே போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்டு, அந்த ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்து மண்டை அடிபட்டு உள்ளுக்குள்ளே ரத்தம் கசிஞ்சு ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னா. ஏற்கனவே ஒரு பிரச்சனை, இந்த குடும்பத்துக்கு அடி மேலே அடியா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அங்கே இருக்குது. இந்த ஐயா வந்து ஆக்சிடென்ட் ஆன உடனே அவர் பாக்கெட்டில் இந்த ஃபோன் கீழே விழுது பாருங்களேன். ரோட்டில் போகிற ஒருத்தர் அந்த ஃபோனை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு காலுக்கு டயல் பண்ணியிருக்காரு, ஒரு நம்பருக்கு. அது யாருடைய நம்பர்னா மருமகனுடைய நம்பர். அந்த மருமகனுக்கு மாமா அவனுடைய நம்பர் தெரியாது, ஹலோ அப்படின்னு எடுத்துட்டாரு. எப்பா யாரோ தெரில, ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறாரு, அன்கான்சியஸ் ஆகிட்டாரு, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணிடுறோம், நீங்கள் வந்து பார்த்துருங்க, சொல்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இவர் தேடி பார்த்தா மாமனாருடைய நம்பரு. உடனே அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமான்னு சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் உயிர் விஷயம், இதை வந்து நம்ம இப்படி விட்டோம்னா நாளைக்கு நம்ம பேரில் கெடுதல் வந்துடும். அவங்க ஒன்றுக்குள்ளே சொந்தக்காரங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் டைம் தனக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு கணவனார். பல மாதங்கள் தாண்டி ஃபஸ்ட் டைமாக அவனுடைய கணவனாரிடத்துலேருந்து ஃபோன் வருது. இந்த பொண்ணு அப்படியே அரண்டுட்டு ஃபோனை எடுத்து ஹலோன்னு வச்சா, அம்மா உங்கள் அப்பா இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம்மா, போய் பார்த்துருங்கன்னு ஃபோனை கட் பண்ணிட்டார். உடனே அவங்க அம்மா, அந்த பையனுடைய அம்மா அப்பா சொன்னாங்களாம்மா, என்னதான் இருந்தாலும் அவன் எனக்கு தம்பி, ஒருவேளை மரிச்சு போயிட்டான்னா நான் திரும்ப பார்க்க முடியாது, அதனால நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறேன். அவங்க அப்பாவும் நான் வர்றேன்னு சொல்லிட்டாரு. இந்த பையன் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், இல்லை கார் ஓட்டுறதுக்கு யாருமே இல்லை, நீ தான் வந்தாகணும். இப்போ 3 பேர் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீங்கள் ஆண்டவர் எப்படியும் செய்ய முடியுன்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம். அந்த பையன் ஹாஸ்பிட்டல் வாசல் வரைக்கும் வந்து நின்றுட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, டேய் இது வரைக்கும் வந்துட்டேல, ஒருவேளை அவர் இறந்து போயிட்டாருன்னா நல்லா இருக்காதுடா, உள்ளே மட்டும் வந்துட்டு போடா. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளே போகும்போது அந்த பொண்ணு முகத்தை அவன் பார்க்குறான். அந்த பொண்ணு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, நம்ம ஏன் பிரியணும், நம்ம எதுக்கு பிரிஞ்சோம், 2 பேரும் ஹாஸ்பிட்டலே ஒன்றா. அப்போ நான் நம்புகிறேன், இன்றைக்கி இந்த ப்ரேயருக்காக நான் கிளம்பும்போது காரில் ஜெபம் பண்ணிகிட்டே வரும்போது, ஆண்டவரே
உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லணும், என்ன வார்த்தை சொல்லணும்? அப்பதான் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பட்டு போன விருட்சத்தை திரும்ப தழைக்க பண்ணுவேன்னு சொல்லி. பட்டு போன விருட்சத்தை திரும்ப தழைக்க பண்ணுவே. இது திரும்ப உயிர் வருமா? திரும்ப பிழைப்பானா? திரும்ப நடக்குமா? பட்டு போச்சே பாஸ்டர். காஞ்சு போனா கூட ஏதாவது ஒன்று செய்யலாமே, மாண்டு கிடந்தா கூட எதையாவது ஒன்று செய்யலாமே. ஆனா இது பட்டே போயிருச்சே. என் மகளுடைய வாழ்க்கை பட்டு போன மாதிரி இருக்கு பாஸ்டர். என் மகனுடைய வாழ்க்கை பட்டு போனது மாதிரி இருக்கு. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய தோல்வியை நான் சந்திச்சேன். திரும்ப நான் நிற்பேனா, திரும்ப நான் வளருவேனா, திரும்ப சாட்சியா வாழ்வேனா, எனக்குள்ள விசுவாசம் வரவே இல்லையே. ஆனா நான் நம்புறேன், இந்த 6வது ஆண்டு துதி ஆராதனையில ஆண்டவர் உன் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, எனக்கு ஒரு வல்லமை இருக்குது, எனக்கு ஒரு பவர் இருக்குது. கர்த்தர் பட்டு போன விருட்சத்தை திரும்ப தழைக்க பண்ணுகிறவர். அவர் சாதாரணமானவர் அல்ல.